இல்ல கோவிந்தன் இல்ல இல்ல ஊரு எனக்கு காமராஜ்பேட்டை, பேரு கோவிந்தன். சரி. நான் போய் வீரப்பங்கிட்ட தலைவர்கிட்ட போய் ஜாயின் ஆகும்போது என் ஊரை வச்சு அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறதே காமராஜ்பேட்டை கோவிந்தன். ஓஹோ, ஏன்னா ஏற்கனவே ஒரு கோவிந்தன் இருக்கிறா அப்படிங்கிறதுனால கோவிந்தனை இப்போ சேத்துக்குழி கோவிந்தனை கூப்பிட மாட்டேன். அப்படி கோவிந்தன் அப்படி என்ன காமராஜ்பேட்டை கோவிந்தன். ஓஹோ, என்னை பேரிட்டே கூப்பிட மாட்டார். உடனே தம்பி இல்லைன்னா கண்ணு, அதான் மீண்டும் சொன்னால் காமராஜ்பேட்டை கோவிந்தாங்க. யாராவது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை கேட்கும் போது காமராஜ்பேட்டை கோவிந்தாங்க. வீரப்பன் சொல்லித்தான் உங்கள் ஊர் பேரும். ஆமாம் ஆமாம், என் பேர் கோவிந்தன் தான். ஓஹோ, அவராக வச்சது தான் காமராஜ்பேட்டை வந்து அவர் தான் முன்ன கொண்டுட்டு வந்தது அவர் தான். அப்போ உங்கள் காமராஜ்பேட்டை ஏற்கனவே வீரப்பன் அறிந்திருந்தாரா? ஆமாம். அங்கே அந்த பகுதியில் அவருடைய உறவினர்கள் இருந்தாங்களா? நீங்கள் இல்லை இல்லை, அவங்க தங்கச்சி வந்து எங்கள் ஊர் நெருப்பூரை விட்டு தாட்டி குரக்கலைனூரில் கொடுத்துக்குது. சரி. செங்கப்பாடியிலேருந்து நடந்து அன்னைக்கு நடப்பயணம் தான். சரி. அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படி இருந்திருக்கிறாரு. ஒரு டைமு நமக்கு அப்போ அதுக்கு இப்போ லேண்டுக்கே வந்தார். எனக்கு குழந்தாங்கிறவர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே அறிமுகம். வீரப்பன் கேங்கில் குழந்தான் அறிமுகம். ஆண்டிப்பன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவரும் அறிமுகம். என்கிட்ட ஆண்டிப்பன் கூட வந்து அறிமுகமான ஃபஸ்ட்டு குழந்தான் தான் வந்து அறிமுகமாக. அவர் குழந்தான் வந்து அறிமுகமான உடனே அவருக்கு அன்னை காலகட்டத்தில் ஏதோ உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி அடிப்பாச்சு. ஆமாம், தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்து நான் வீரப்பன் சின்னாய் மாமன் பெரியாய் மாமன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நான் இங்கே சிங்காபுரத்தில் போய் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அங்கே இப்போ செங்கப்பாடி நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதில் தெரியும் ஒரு சிலர் இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் பட்ட சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பட்ட சாராயத்தை இப்போ குடிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன கூப்பிட்டு அந்த சாராயம் காசுறவர் இவர் உனக்கு தெரியுமா சரி அப்படின்னு என்ன கேட்குறாரு. யார் கேட்டது? யார்? இல்லை இல்லை, குழந்தை இல்லை, இன்னொருத்தர் அந்த சாராயம் காசுறதுக்கு ஓனர். சரி. அந்த சாராயம் காசுற ஆள் கேட்குறா. அப்படி இவரும் சாராயம் குடிச்சுட்டு தான் குழந்தை உட்காந்துட்டு இருக்கிறாப்படி. அப்புறம் சரி எனக்கு தெரியல, அறிமுகம் இல்லை, பார்க்குறேன், நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நான் போய் என்ன பண்ணுறேன். ஆண்டிப்பன்னு சொல்லி ஒருத்தர் என்னோட மாடு மேய்ச்சிட்டு தான் வர்றோம். அவர் காட்டுக்குள்ளே அவர் போய் இப்போ காட்டில் மாடு மேய்ச்சிட்டு மறுபடியும் போய் அங்கே தலைவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டார். அவர் பேரை கேட்குறேன். சரி. எங்கள் ஊர்லேயே காட்டூர்லேருந்து சிந்தமின்னு ஒரு பையன் போய் இப்போ ஜாயின்ட் ஆகி அவனும் பிடிக்கிட்டு வரதான் பாதியில். இவங்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். காட்டூரில் நான் தான் அந்த இப்போ சினித்தமிங்கிற பேரை சொல்லாமல் நான் இது பண்ணுறேன். காட்டூர்லேருந்து ஒரு பையன் வந்தான், அந்த பையன் உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது அவரே என்னென்ன டக்குன்னு சினித்தம்பி அப்படின்னாரு. சார் ரைட்டு, கேங்கருடைய நம்பர் தான் இவர் அப்படின்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் கத்திரிப்பட்டியிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் தெரியுமா அப்படின்னு. ஆண்டிப்பேன். சார் ரைட்டு, இவர் கேங் நம்பர் தாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அன்னைக்கு தண்ணி போட்டுட்டு வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு. ஒரே ஆள் மட்டும், குழந்தை ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கிறார். சரி. அப்புறம் அவரை கூட்டி கொண்டு போய் எங்கள் வீட்டாண்ட போனால் எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் வீரப்பன் ஆளுங்கிறாங்க. வீரப்பன்